வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடுப்பி ஸ்டைல் வெஜிடபிள் சாகு. பூரிக்கு எப்போ பாரு இந்த பூரிக்கிழங்கே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த செம்ம டேஸ்ட்டான வெஜிடபிள் சாகு செஞ்சு பாருங்கள். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். வேணுங்கிற பொருளெல்லாம் இந்த மாதிரி ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோ போட்டிருக்கேன்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு அரை மூடி துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் காய்கறி நான் உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி போடுறேன். நீங்கள் இதில் பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ தேங்காயில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பொட்டுக்கடலை, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 5லேருந்து 6 முந்திரி, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஒரு 10 இலை புதினா. இதில் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகா தான். 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். லைட்டான ஸ்பைசினஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படும்னா இன்னொரு மிளகா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு முடிச்சிட்டோம்னா, காய்கறி கட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தது சட்டுன்னு தாளித்து விடுறது தான். இப்போ ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே 1 பார்ட்டாகவே நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கி வந்தால் போதும். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்க. நம்ம எப்பயும் உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம் இல்லையா, அதனால் இந்த சாகுக்கு தேவையான உப்பு நம்ம அப்படியே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா பழமான தக்காளி. ஸோ பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கு கூடவே நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் எப்பயுமே. ஸோ தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி நல்ல சின்ன சின்ன பீசஸாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி, உங்களுக்கு பிடித்தமான வேறு காய்கறி ஏதாவது சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். கமகமன்னு சாம்பார்ல இருந்து மொறு மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. இப்போ காய்கறி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் குருமா மசாலா சேர்க்குறேன். அது இந்த சாகுக்கு டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குருமா மசாலா வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. வாட்ஸ்அப்பில், ஆப்பில் எதில் வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில பேர் உங்கள் குருமா மசாலா இல்லைன்னா இதை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. குருமா மசாலா இல்லைனாலும் நீங்கள் செய்யலாம். என்ன, அந்த நம்மளோட குருமா மசாலா ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதையும் குருமா மசாலாவும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 200 ml தண்ணி, சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை, கேஷ்யூநட்லாம் போட்டு அரைச்சிருக்கனால நல்லா திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணால் போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் விசில் விட்டிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சி காணா போயிடும். இப்போ ஸ்டீமெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுது பக்கத்துலேயே பூரிக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நமக்கு இங்கே வெஜிடபிள் சாகும் ரெடி ஆகிடும். நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு அப்படியே மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அப்படி மீடியமாக இருக்கணும். என்னது ஆறணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே வாசனை அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்வீங்க. மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய காய்கறியும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் நிச்சயமாக பிடிக்கும். ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி அப்படியே கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட பூரி போடுங்க. அப்படியே சாகு நல்ல தாராளமாக போட்டு அப்படி தொட்டு அள்ளி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.